சுமார் 200 மில்லியன் வருடங்களுக்கு முன் ஆப்பிரிக்க நிலப்பகுதியோடு இணைஞ்சிருந்த இந்தியா டெக்டானிக் பிளேட்ஸோட இடமாற்றங்களால உடஞ்சி தனியா பிரிஞ்சு வந்து ஏசியா கான்டினென்ட்டோட இணைஞ்சது. இந்த ஒரு மிகப்பெரிய மோதல் விளைவாதான் இமயமலையுமே உருவானது. இது சயின்ஸ் படிச்ச எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் இப்போ இந்தியா ஏசியால இருந்து மறுபடியும் தனியா பிரிஞ்சு வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கண்டிப்பா நிறைய பேர் நம்ப மாட்டீங்க. ஏன் ஆரம்பத்துல இந்தியா ஆப்பிரிக்காவோட இணைஞ்சிருந்ததுன்னு சொன்னதையே நிறைய பேர் நம்பியிருக்க மாட்டீங்க. சோ இத பத்திலாம் டீடைல்டா, அதாவது இந்தியா ஆப்பிரிக்கால இருந்து எப்படி பிரிஞ்சு வந்தது அப்படின்றத பத்தியும், இப்போ ஏசியால இருந்து பிரியறத பத்தியும், அதுக்கான அறிவியல் ஆதாரங்களோடவும், அப்படி இந்தியா ஏசியால இருந்து மொத்தமா பிரிஞ்சு வந்துட்டா அதனால என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்றத பத்தியும் தான் மொத்தமா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவும் இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்க போது வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இதே மாதிரி சயின்ஸ் வீடியோஸ் போட எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் நம்ம சேனலோட ரெகுலர் வியூவர்ஸ்லாம் பழக்கம் போல கமெண்ட்ல ஒரு ஹார்ட்டோ இல்ல ஸ்மைலியோ போட்டு விடுங்க. புது வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுமார் 200 மில்லியன் வருடங்களுக்கு முன் பூமியோட ஒட்டுமொத்த நிலப்பரப்பும் ஒன்னு சேர்ந்து பான்ஜியா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சூப்பர் கான்டினென்ட்டா இருந்தது. பின் பூமிக்கடியில ஏற்பட்ட டெக்டானிக் பிளேட்ஸோட நகர்வால இந்த பான்ஜியா அப்படின்ற கான்டினென்ட் 2 பாகமா உடைஞ்சி லவ்ரேஷியா மற்றும் காண்ட்வானா அப்படின்ற 2 தனித்தனி கான்டினென்ட்ஸா பிரிஞ்சது. இந்த நிகழ்வு 1 வருடம் 2 வருடம் இல்லங்க, பல மில்லியன் வருடங்களா நிகழ்ந்த ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். லவ்ரேஷியா கோண்ட்வானா அப்படின்ற 2 கான்டினென்ட்டா இருந்த போது மறுபடியும் ஏற்பட்ட டெக்டானிக் பிளேட்ஸோட நகர்வால லவ்ரேஷியா கான்டினென்ட்ல இருந்து நார்த் அமெரிக்கா மற்றும் யூரேஷியா கான்டினென்ட்ஸ் உருவாச்சு. இன்னொரு கான்டினென்ட்டான கோண்ட்வானால இருந்து சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா மற்றும் ஆஸ்திரேலியா அப்படின்ற 4 கான்டினென்ட்டா பிரிஞ்சது. கான்டினென்ட்ஸோட இந்த பிரிவு இதோட நிக்கல, மறுபடியும் பூமிக்கடியில் இருக்க டெக்டானிக் பிளேட்ஸ் நகரத் தொடங்கி இந்த நிலப்பரப்பும் பல பாகங்களா பிரிய ஆரம்பிச்சது. இப்ப வரைக்கும் எல்லா டெக்டானிக் பிளேட்ஸும் நகர்ந்துகிட்டே தாங்க இருக்கு. சரி, ஏன் இந்த டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் நகர்ந்துகிட்டே இருக்கு? இதுக்கு ஒரு எண்டே இல்லையான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் இல்லைன்னு தாங்க சொல்லியாகணும். இதை பத்திலாம் ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த வீடியோல ஷார்ட்டா ஒரு முறை சொல்லிடுறேன். நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த பூமி கோள வடிவிலான ஒரு முழு பாறையாலானது கிடையாதுங்க. உள்ளுக்குள்ள பல லேயர்ஸா ஒருங்கிணைஞ்சிருக்கு. இதுல பூமியோட மையத்தில் இருக்க பகுதியை இன்னர் கோர்னு சொல்வாங்க. இது முழுக்க முழுக்க நெருப்பு குழம்பாலான ஒரு லேயர். இங்க வெப்பம் பல மடங்கு அதிகமா, கிட்டத்தட்ட 6000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். அதுக்கு மேல இருக்கிறது அவுட்டர் கோர். இதுவும் ஒரு நெருப்பு குழம்பாலான லேயர் தான். பட் இன்னர் கோரை கம்பேர் பண்ணும்போது இங்க வெப்பம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அடுத்து இருக்கிறது மேண்டில். இத செமி சாலிட் லேயர்னு சொல்வாங்க. அதாவது சாலிடாவும் இல்லாம லிக்விடாவும் இல்லாம ஒரு விதமான பாறை குழம்பாலான லேயர் இது. இதுக்கு மேல இருக்க லேயரை எர்த் கிரஸ்ட்னு சொல்வாங்க. இது முழுக்கவே சாலிடான பாறைகளாலான லேயர். இதுதாங்க இப்ப இருக்க நம்ம பூமியோட கட்டமைப்பு. பட் நம்ம பூமி உருவான ஆரம்ப காலத்துல இருந்தே இப்படிதான் இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. நம்ம பூமி உருவான ஆரம்ப காலத்துல, அதாவது சுமார் 460 கோடி ஆண்டுகளுக்கு முன் பூமி இப்படி இல்லைங்க. உயிர்கள் வாழவே தகுதியற்ற ஒரு நெருப்பு பந்தாதான் இருந்தது. பூமியோட உள்பகுதி மட்டும் இல்லாம மேற்பரப்புலயுமே பாறை குழம்புகள் தான் நிறைஞ்சிருந்தது. பின் காலப்போக்கில் பூமியோட மேற்பரப்பு வெப்பநிலை படிப்படியா குறைஞ்சதால பூமியோட மேற்பரப்புல இருந்த பாறை குழம்புகள் குளிர்வடைஞ்சி பாறைகளான ஒரு லேயரா உருவாச்சு. அதாவது எர்த் கிரஸ்டா உருவாச்சு. இந்த லேயருக்கு கீழே இருந்த பகுதியிலும் கொஞ்சம் வெப்பம் குறைஞ்சி மேண்டல் ஆகவும், அதுக்கு கீழே அவுட்டர் கோராவும், அதுக்கும் கீழே இன்னர் கோராவும் உருவாச்சு. நம்ம எர்த் பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா ஆரம்ப காலத்துல பூமி எப்படி உருவாச்சு, பூமியில நீர் மற்றும் உயிர்கள் எப்படி உருவாச்சு அப்படின்றத பத்திலாம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வேணா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல மேல ஐ கார்ட்லயும் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு அப்புறம் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. பூமியோட மேற்பரப்புல இருந்த பாறை குழம்புகள் முழுக்கவே வெப்பம் குறைஞ்சி ஒரு முழுமையான பாறையா மாறிச்சுல. பட் இன்னர் கோர்ல இருந்த வெப்பம் மட்டும் குறையவே இல்ல, அப்படியே தான் உள்ளுக்குள்ளே கொதிச்சுக்கிட்டே இருந்தது. இந்த இன்னர் கோர்ல கொதிச்சுக்கிட்டு இருந்த அதிகப்படியான வெப்பமானது அந்த வெப்பத்தை அடுத்தடுத்த லேயருக்கு கடத்தும்ல. அந்த ப்ராசஸ்னால உள்ளுக்குள்ள இருக்க வெப்பம் அவுட்டர் கோர் மேண்டில தாண்டி வெளியே வர முயற்சி செஞ்சது. பட் அவுட்டர்ல இருக்க லேயர், அதாவது எர்த் கிரஸ்ட் ஆனது முழுமையான பாறையால சீல் பண்ண மாதிரி இருந்ததால உள்ளுக்குள்ள உண்டாகிற கடும் வெப்பமானது வெளியேற முடியாது இல்ல. சோ இதனால உள்ளுக்குள்ளே அதிகப்படியான பிரஷர் பில்ட் ஆகி அந்த பிரஷரால மேல இருக்க எர்த் கிரஸ்ட் ஆனது பல பாகங்களா விரிசல் விட்டு உடைய தொடங்கி இருக்கு. இப்படி விரிசல் விட்டு உடைஞ்ச எர்த் கிரஸ்டோட பாகங்கள் தான் டெக்டானிக் பிளேட்ஸ்னு சொல்லப்படுது. இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இதுதான் இப்ப இருக்க நம்ம பூமியோட மொத்த டெக்டானிக் பிளேட்ஸ் வரைபடம். இந்த டெக்டானிக் பிளேட்ஸ்க்கு மேலதான் 7 கண்டங்கள், கடல் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம இந்திய நிலப்பரப்பு மொத்தமாவே ஒரு தனி டெக்டானிக் பிளேட் மேலதான் அமைஞ்சிருக்கு. அத இந்தியன் பிளேட்னு சொல்வாங்க.
இந்த டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் தனித்தனி பீசஸா இருந்தாலுமே இதுங்களுக்கு இடையே கேப் எதுவும் இல்லாம எல்லா பிளேட்ஸும் ஒன்னோட ஒன்று லாக் ஆன மாதிரி டைட்டா தான் இருக்கும். இப்படி இருக்க பட்சத்துல உள்ளுக்குள்ள இருக்க வெப்பமானது மேண்டில தாண்டி வெளியே வரும்போது மேண்டில செமி சாலிட் ஃபார்ம்ல இருக்க பாறை குழம்புகள் அதிகப்படியான வெப்பத்தால ஒரு கட்டத்துக்கு மேல அடர்த்தி கம்மியாகி உருகி லிக்விட் ஃபார்முக்கு மாறி மேற்புறமா வெளியேற முயற்சிக்கும். ஆனா மேற்பகுதியில ஹீட் இல்லாம சில்லுன்னு இருக்கிறதால அந்த லிக்விட் ஃபார்ம்ல இருக்க மேக்மா திரும்பவும் அடர்த்தி கம்மியாகி கீழ் நோக்கி போகும். இப்படி இந்த ப்ராசஸ் ஒரு சைக்கிள் மாதிரி வெப்பத்தால திரும்ப திரும்ப மூவ்மெண்ட் ஏற்பட்டதால கன்வென்ஷன் கரண்ட் அப்படின்ற ஒன்று உருவாகும். ஒரு பக்கம் இந்த பிளேட்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு இடிச்சுக்கிட்டு இருக்கிறதால அதுங்களால எங்கேயும் நகரவும் முடியாது. பட் அதே சமயம் இந்த கன்வென்ஷன் கரண்ட்னால ஏற்படுற மூவ்மெண்ட்னால இதுங்களால நகராம இருக்கவும் முடியாது. இதனாலேயே அங்க ஏற்பட்ட ஃபிரிக்ஷனாலையும் அழுத்தத்தினாலையும் அந்தந்த இடங்கள்ல ஸ்ட்ரெஸ் ஏற்படும். இது கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பிளேட்ஸை நகர்த்தவும் ஆரம்பிக்கும். இந்த காரணத்தால தான் பூமிக்கு அடியில் இருக்க டெக்டானிக் பிளேட்ஸ் தொடர்ந்து நகர்ந்துகிட்டே இருக்கு. நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த டைம்லயும் நம்ம இருக்க இந்தியன் பிளேட்டும் நகர்ந்துகிட்டே தான் இருக்கு. பட் இந்த டெக்டானிக் பிளேட்ஸோட நகர்வுகளை நம்மளால உணர முடியாதுங்க. பிகாஸ் இந்த பிளேட்ஸ்லாம் வருஷத்துக்கே அதிகபட்சம் 1.4 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் நகரும். இப்ப ஏசியா கான்டினென்ட்டோட இணைஞ்சிருக்க இந்தியா ஆரம்பத்துல இருந்தே இங்கதான் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. ஆரம்ப காலத்துல பாஞ்சியால இருந்து லவ்ரேஷியா மற்றும் கோண்ட்வானா பிரிஞ்ச பிறகு கோண்ட்வானா கான்டினென்ட்ல இருந்து சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா மற்றும் அண்டார்டிகா அப்படின்னு 4 கண்டங்களா பிரிஞ்சது இல்ல. அந்த சமயத்துல நம்ம இந்தியா ஏசியால இல்ல கோண்ட்வானாவோட ஒரு அங்கமா தான் இருந்தது. அதாவது எக்ஸாக்டா ஆப்பிரிக்கால இருக்க மடகாஸ்கரோட ஒரு பகுதியா தான் இந்தியா இருந்திருக்கு. பிறகு இந்த கான்டினென்ட்ஸ்லாம் தனித்தனியா உடைஞ்சு வெவ்வேறு திசைகளை நோக்கி நகரும் போதுதான் நம்ம இந்தியன் பிளேட் யூரேஷியன் பிளேட்டை நோக்கி நகர்ந்து வந்திருக்கு. அதாவது இந்தியா ஏசியா இருக்க திசையை நோக்கி நகர்ந்து வந்திருக்கு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, பொதுவா டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் வருஷத்துக்கு 1.4 சென்டிமீட்டர் வேகத்துல தான் நகரும்னு. ஆனா நம்ம இந்தியன் பிளேட் வழக்கத்துக்கு மாறா வருஷத்துக்கு 10 சென்டிமீட்டர் வேகத்துல வேகமா நகர்ந்து வந்து யூரேஷியன் பிளேட்டோட மோதி இருக்கு. வேகம்னா நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு வேகமா இருக்காது. இந்தியா ஆப்பிரிக்கால இருந்து ஏசியாவை வந்து சேர கிட்டத்தட்ட 70 மில்லியன் வருஷங்கள் ஆகியிருக்கு. இந்தியா ஏசியாவோட மோதன இந்த மிகப்பெரிய மோதல் அப்ப கனமா இருந்த யூரேஷியன் பிளேட் பூமிக்கு கீழ் நோக்கியும் கனமில்லாத இந்தியன் பிளேட் மேல் நோக்கி எழும்பினதால ஒரு மிகப்பெரிய மலைத்தொடரா உருவாகி இருக்கு. அதுதான் ஹிமாலயாஸ்னு சொல்லப்படுற இமயமலைத்தொடர். இன்னைக்கும் நம்ம பூமியில இடமாற்றம் நிகழ்ந்துகிட்டு தான் இருக்கு. அதாவது ஆராய்ச்சியாளர்கள் தகவல் படி இந்தியன் பிளேட் வருஷத்துக்கு 3 சென்டிமீட்டர் வேகத்துல யூரேஷியன் பிளேட்டை நோக்கி நகர்றதா சொல்லப்படுது. இதனாலதான் இமயமலையோட உயரமும் தொடர்ந்து அதிகரிப்பதா நிபுணர்கள் சொல்றாங்க. ஆனா இந்த அதிகரிப்பு பயங்கர மெதுவா நடக்கிறதால இதை நீங்களோ நானோ நம்ம கண்களால பார்க்க முடியாது. ஏன்னா இந்த மாற்றங்கள் முழுமையடைய பல மில்லியன் ஆண்டுகள் ஆகும். இந்த இமயமலையோட உயர்ந்த உச்சியால தான் இந்திய பெருங்கடல்ல ஏற்படுற பருவக்காற்றையும் குளிர்ச்சியான வறண்ட காற்றையும் சவுத் சப்கான்டினென்ட்ஸ் மேல வீசுறதை தடுத்து தெற்காசியாவோட டெம்பரேச்சரை வார்மா வைக்குது. லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சதால தான் இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு சீசன்ஸ் இருக்கு. இந்தியாவிலையும் அதிக பனியோ இல்ல அதிக வெயிலோ பார்க்காம மிதமான கிளைமேட்டை நம்ம என்ஜாய் பண்றோம். இல்லனா ஆப்பிரிக்கால அடிக்கிற மாதிரி பயங்கரமான வெயில் நம்ம நாட்டிலும் இருந்திருக்கும். இந்த இமயமலை உருவானதால தான் அதுல இருந்து வர தண்ணீர் கங்கா, யமுனா, பிரம்மபுத்திரா போன்ற நதிகளா பாயுது. இதனால இந்தியா தண்ணீர் பஞ்சம் இல்லாம இருக்கு. மிகப்பெரிய விவசாய நாடாவும் இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் இயற்கை கொடுத்த இந்த இமயமலை தான். இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்தியா இன்னும் ஏசியாக்குள்ள நகர்ந்துகிட்டே தான் இருக்கு. மறுபக்கம் சில ஆராய்ச்சியாளர்கள் இந்தியா ஏசியால இருந்து உடஞ்சி வரதாவும் சொல்றாங்க. அப்படி நடந்தா எதிர்காலத்துல இந்தியா ஒரு தனி தீவா மாறும் யூகிக்கிறாங்க. பட் இது ரெண்டுத்துல எது நடக்க போகுது அப்படின்றது பல மில்லியன் ஆண்டுகள் நம்ம உயிரோடு இருந்தாதான் தெரிய வரும். ஆனா இது எல்லாத்துக்கும் பொதுவான ஆதாரமா பூமிக்கடியில மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்றத பூமி நமக்கு அடிக்கடி உணர்த்திக்கிட்டே தாங்க இருக்கு. உதாரணத்துக்கு 2015 நேபாள நடந்த அந்த மிகப்பெரிய நிலநடுக்கத்தை சொல்லலாம். இது நேபாள மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு. நேபாள நடந்த இந்த நிலநடுக்கம் உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், பீகார், ஜார்க்கண்ட் வரைக்கும் பாதிப்பு ஏற்படுத்துச்சு. இதுக்கு காரணம் வேற எதுவும் இல்ல, டெக்டானிக் பிளேட்ஸோட நகர்வுகள் தான் அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்தியாவும் ஏசியாவும் மோதிய இடம் இன்னைக்கும் பரபரப்பா இருக்கிறதாவும், எதிர்காலத்துல நேபாள நடந்த நிலநடுக்கத்தை விட இன்னும் பயங்கரமான நிலநடுக்கங்களுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னு சயின்டிஸ்ட் அவங்க ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. பட் சில ஜியாலஜிஸ்ட் பூமி பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் ஒரே நிலமா இருந்தது அப்படின்றதையும் நிலங்கள் நகருது அப்படின்றதையெல்லாம் வெறும் கட்டுக்கதைன்னு நிராகரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கூற்றை நிராகரித்த அந்த ஜியாலஜிஸ்டோட கருத்துக்கள் தப்பு அப்படின்றத நிரூபிக்கிற வகையில டாக்டர் ஆல்ஃபர்ட் வெஜினர் அப்படின்ற சயின்டிஸ்ட் அவரோட அற்புதமான ஆராய்ச்சி மூலமா நிலங்கள் ஒரே கான்டினென்ட்டா இருந்தது உண்மைதான் அப்படின்றத நிரூபிச்சாரு. இவர் இந்த உலகத்தில் இருக்க எல்லா நதிகளையும் கான்டினென்ட்டையும் ஏதோ பசல் சேர்க்கிற மாதிரி சேர்த்து நிரூபிச்சு காட்டினாரு. அதுக்கப்புறம் தான் பூமியில இருக்க நிலங்கள் எல்லாமே பாஞ்சியா அப்படின்ற ஒரே சூப்பர் கான்டினென்ட்டா இருந்தது அப்படின்றது அனைவராலும் ஏற்றுக்கொள்ள
கொள்ளப்பட்டது. அண்ட் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இந்தியாலாம் ஒரே நிலமா இருந்ததும் நிரூபிக்கப்பட்டது. கூடவே தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களோட ஆராய்ச்சியில பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் ஆப்பிரிக்கால இருந்த செடிகள், மரங்கள் மற்றும் விலங்கினங்களோட புதைப்படிவங்கள் எல்லாம் இந்தியா மண்ணில் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த செடிகள், விலங்கினங்கள் எல்லாம் ஒரு காலத்துல ஆப்பிரிக்கால வாழ்ந்ததா சொல்லப்படுது. அதே மாதிரி இந்தியால இருந்த செடிகள், மரங்கள், விலங்கினங்கள் எல்லாம் ஆப்பிரிக்காலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியா ஆப்பிரிக்கா விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவோட கிளைமேட்டும் பல மாற்றங்கள் கண்டதாகவும் சொல்லப்படுது. ஏன்னா இப்ப இருக்க தாவரங்கள், விலங்கினங்கள் எல்லாம் வசதியா வாழ்ந்தாலும் இந்தியாவோட மாறுபட்ட தட்பவெப்ப நிலைக்கு அடாப்ட் ஆகி வாழுறது சாத்தியம் இல்லைன்னு தான் சொல்லப்படுது. பல பெரிய பெரிய மிருகங்களோட இனமும் இன்னைக்கு இல்லாம போனதுக்கும் இதுதான் காரணம்னு சொல்லப்படுது. இன்னும் நம்மள ஆச்சரியப்படுத்துற விஷயம், ஆப்பிரிக்கால 100 அடிக்கு மேல நிலத்துல விரிசல் ஏற்பட்டிருக்கு. இது மேற்கொண்டு விரிவடைஞ்சுக்கிட்டே வந்தா எதிர்காலத்துல ஆப்பிரிக்கா 2ஆ உடையும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அப்படி 2ஆ உடைஞ்சா அது ஒரு புதிய கான்டினென்ட்டா உருவாகும். இதனால உலகத்தோட தட்பவெப்ப நிலையிலும் பல மாற்றங்கள் ஏற்படும். அந்த கிளைமேட் சேஞ்ச் மனித இனத்துக்கு நல்லதாகவும் அமையலாம், இல்ல பெரிய ஆபத்தாகவும் மாறலாம். ஆனா இதெல்லாம் நடக்க இன்னும் பல மில்லியன் ஆண்டுகள் ஆகும். பட் இந்த நிலப்பிரிவு அப்படின்றது கண்டிப்பா நடக்கும் அப்படின்றத மட்டும் ஆராய்ச்சியாளர்கள் ஆணித்தனமா அடிச்சு சொல்றாங்க. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இதை தொடர்ந்து அடுத்த வீடியோவா ஸ்பேஸ் ஆர் பைக் பத்தின கண்டென்ட் போடலாம்னு இருக்கேன். பட் என்ன கண்டென்ட் எடுக்கிறது அப்படின்ற சாய்ஸை உங்ககிட்ட விட்டுடுறேன். ஸ்பேஸ் அண்ட் பிளானட்ஸ் பத்தின வீடியோஸ் வேணும்னா ஸ்பேஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல பைக் பத்தின வீடியோ வேணும்னா பைக் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எதுக்கு அதிக கமெண்ட்ஸ் வருதோ அடுத்து அந்த வீடியோ அப்லோட் பண்றேன்.